வா பரவாயில்ல, புதுசா வந்திருக்கு டிஃபெண்டிங் ஒரே சாம்பியன். ஒரு கப்பு தான் தம்பி, நாங்க 2 பேர் சேர்ந்தா 10. இல்ல நாங்க காலங்காலமா பேசிட்டோம், சரி உனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியாண்ட் பவுண்டரிஸ் கிரிக்கெட். கொஞ்ச நாள் ஆயிடுச்சு வீடியோஸ் போட்டு, ஸோ கொஞ்சம் கேப் இருந்து போச்சு. நம்ம இப்போதான் ஐபிஎல் ஆரம்பிக்க போகுது. ஐபிஎல் ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதான் பிஃபோர் வி ஸ்டார்ட்ல ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நிறைய டீம்ஸ்க்கு வந்து இன்ஜுரி கன்சர்ன்ஸ், அவைலபிலிட்டி கன்சர்ன்ஸ்லாம் இருக்கு. ஸோ இப்போ நம்ம அந்த லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, இப்போ டாப் ஆஃப் த லிஸ்ட்ல கேகேஆர் தான் இருக்காங்க. கேகேஆர் பார்த்தோன்னா வந்து அவைலபிலிட்டி வந்து ஆல்ரெடி முஸ்தபிசர் ரஹ்மான் போயிட்டாரு, அது நமக்கு தெரியாது. போல பிளஸிங் முசர் பண்ணி வந்துட்டாரு, பிஎஸ்எல்என் புலோட்டாய் வந்திருக்காரு. அப்புறம் இப்போ ஆகாஷ் தீப் இன்ஜுரி, அப்புறம் வந்து ஹர்ஷித் ராணா இன்ஜுரி, அண்ட் மதீஷா பத்திரானா வெயிட்டிங் ஃபார் என்ஓசி ஸ்டில். அதுக்கப்புறம் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்ல பேட் கமின்ஸ் அகைன் அவைலபிலிட்டி கன்சர்ன். இவர் தான் ஈஷான் கிஷன் தான் கேப்டன்சி பண்ண போறாரு. ராஜஸ்தான் ராயல்ஸ்ல சாம் கரன் இன்ஜர்டு, அதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா வந்து தர்ஷன் ஷனக்கா அகைன், அவரும் வந்து அகைன் அனதர் பர்சன் ஹூ இஸ் புல்லிங் அவுட் ஃப்ரம் பிஎஸ்எல். பிஎஸ்எல் என்ன போகுதுன்னு தெரியல, அது நம்ம மேபி அப்புறம் பார்க்கலாம். ஆர்சிபில இருந்து அகைன் உங்களுக்கு கோகுல் ஜோஷ் ஹேசல்வுட் இல்ல, அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஆகுதுங்கிறதையும் நம்ம பார்ப்போம். சிஎஸ்கேக்கு மேஜரா வந்து நேத்தன் எலிஸ் ஒருத்தர் தான் வந்து டெத் பவுலிங்க்னு ஒருத்தர் உருப்படியா ஒன்னு கண்ணேக்கன்னு நாங்க வச்சிருந்தோம். அவரும் இன்ஜுரின்னு போயிட்டாரு. ரீப்ளேஸ்மெண்ட் இன்னும் நேம் பண்ணல, பண்ணுவாங்களான்னு தெரியல. அவர் இல்லைன்னா எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அகைன் மிச்சல் ஸ்டார்க் என்ஓசி இல்ல, அவைலபிலிட்டி கன்சர்ன். பஞ்சாபுக்கு வந்து லாக்கி ஃபெர்குசன், அவர் வந்து குழந்தை பிறந்திருக்கு, ஸோ அதனால எவ்வளவு மேட்ச் அவைலபிளா இருப்பாருன்னு தெரியல. ஸோ இனிஷியலா அவைலபிள் இல்லை. ஸோ இதெல்லாம் தான் ஒரு லிஸ்ட். நம்ம இந்த லிஸ்ட்டை வச்சுட்டு நம்ம மேபி நம்ம ஆல்ரெடி நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸ்குவாட் முடிஞ்சதுக்கு அப்புறம். மேபி இப்போ இந்த ஃபைனல் ஸ்குவாடை வச்சுட்டு நம்ம வந்து அகைன் ஒரு புது டிஸ்கஷன் போடலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். மேபி லெட் ஸ்டார்ட் வித் திஸ் மஞ்சசோகா. அதான் இப்போ நான் சொன்ன மாதிரி நேத்தன் எலிஸ் இல்ல. இப்போ டாப், நான் இனிஷியலா என்னோட வியூஸை வச்சிடறேன். பேட்டிங் வந்து சார்ட்டட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. என்னோட நான் ஒரு ஆர்டர் சொல்றேன். I feel Ayush Matre and Sanju Samson will open with Ruturaj Gaikwad at 1 down, and then Deval Brevis, Shivam Dube. So in the top 5 sorted. Batting கன்னா இருக்கு. இப்போ தோனி பிளேயிங் 11ல வருவாரா இல்ல வந்து இம்பாக்ட் சப்பா வருவாரா, அது எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு வந்து மேபி ஐ வாண்ட் டு சி, பட் ஐ ஃபீல் அவர் வந்து இம்பாக்ட் சப்பா வந்து ஆடினாதான் டீம் இன்னும் பெட்டரா இருக்குங்கிற மாதிரி நான் தோன்றேன். இதுதான் எம்எஸ் தோனி ஃபேனா இருந்தாலும் மேபி கார்த்திக் சர்மா அந்த மாதிரி பிளேயர்ஸ் சான்ஸ் கொடுத்துட்டு இம்பாக்ட் சபா தோனி உள்ள வரலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ பேட்டிங்ல வந்து சார்ட்டட். பவுலிங்ல வந்து இப்போ வந்து கலீல் அகமது வந்து பவர் பிளேல போடுறதுக்கு கலீல் அகமது இருக்காரு. மிடில் ஆர்டர்ஸ்ல நூர் அகமது ஒருத்தர் தான் இருக்காரு. கண்டெயின் பண்ற பவுலர்ஸ் யாருமே இல்லையோ மிடில் ஆர்டர்ஸ்ல. அண்ட் டெத்ல பவுலர்ஸை இப்ப நேத்தன் எலிஸ் இன்ஜூர்டா இருக்காருங்கிறப்போ டெத்ல பவுலிங் போடுறதுக்கே ஆள் இல்லைங்கிற மாதிரி இருக்கு. ஸோ அட் எனி கிவன் டே 190 ஆஸ் அ பவுலிங் யூனிட் ஷியோரா சிஎஸ்கே கொடுத்துருவாங்கிற மாதிரியான ஒரு நோக்கம் பாக்குறப்போ இருக்கு. அதான் how are they going to handle this? சிஎஸ்கே என்ன மேஜர் கன்சர்ன், வீக்னஸ், அதை பத்தி மேபி பேசலாம். ஆக்சுவலா பார்த்தோன்னா நம்ம ஆல்ரெடி பேசினதுதான். சிஎஸ்கேக்கு இருக்கிற ஒரே பெரிய பிக் கன்சர்ன் வந்து பார்த்தா அவங்களோட பவுலிங் தான், அதுவும் டெத் பவுலிங். மெயின் ப்ராப்ளம் வந்து டெத் பவுலிங். இப்ப என்ன விஷயம்னா அவங்களுக்கு நேத்தன் எலிஸ் தான் ஒரு டெசிக்னேட்டட் ஒரு டெத் ஓவர்ஸ் போடுறதுக்கான ஒரு பர்சன் இருக்காரு. மேட் ஹென்ரி வில் பி வெரி வைட்டல் இன் பவர் பிளே. ஓகே, கலீல் அகமது அகெயின் இஸ் எ வெரி குட் பவர் பிளே பவுலர். அவரும் வந்து சூப்பரா வந்து பவர் பிளேல நல்லா போடக்கூடிய ஒரு பவுலர். நீங்க எடுத்திருக்க அகில் ஹுசைன், அவரும் வந்து எக்ஸ்ட்ராடினரி இன் பவர் பிளேயை பொறுத்த வரையும். ஓகே, சோ நீங்க உங்களுக்கு இருக்கிற கன்சர்ன்ஸ் வந்து டெத் பவுலிங்கிறது நேத்தன் எலிஸ் மட்டும்தான் ஒரு இதா இருந்தது. நீங்க மத்தியசா பத்திரான விட்டதுல இருந்து உங்களுக்கு வந்து டெத் பவுலிங்க்குன்னு ஒரு பெருசா ஆள் இல்ல. அதுக்கு நீங்க எலிஸை தான் பேங்க் ஆன் பண்றீங்க. அண்ட் யூ வில் எக்ஸ்பெக்ட் 1 ஓவர் ஃப்ரம் கலீல் அகமது ஆர் ஹென்ரி, இந்த மாதிரி இது பண்றதுதான் இருக்கு. மேபி ஜக்காரி ஃபோல்க்ஸ் இட்ஸ் என்ன சொல்லுது வந்து எந்த லெவலுக்கு அவர் எஃபெக்டிவா இருப்பாருங்கிறது ஒரு கேள்விக்குறி இருக்கு ஜக்காரி ஃபோல்க்ஸை பொறுத்த வரையும். அவரு அங்க கடைசியா வந்து T20 சவுத் ஆப்பிரிக்காக்கு ஆடிட்டு இருக்காரு. இல்லைன்னா நீங்க லோக்கல் டேலண்ட்ஸ் குர்ஜ்பனித் சிங்கா இருக்கட்டும், அவர் முகேஷ் சௌத்ரியா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நீங்க பாக்கணும். அந்த லைக் யார் ஃபிட் இன் பண்ணுவாங்கிறது. இன்னொரு கன்சர்ன்ஸ் என்னன்னா, இப்ப ஜேமி ஓவர்டன் இருந்துச்சுன்னா ஜேமி ஓவர்டன் நீங்க வந்து அவரோட பவுலிங்கை நீங்க ரிலே பண்ண முடியுமா, அதை நீங்க யோசிக்கணும். பிகாஸ் மோஸ்ட்லி பார்த்தானா அவங்களோட உங்க பிளேயிங் 12 பார்த்தா பேட்டிங்ல ப்ராப்ளமே இல்லை. நீ சொன்ன ஆர்டர் கரெக்ட். ஆயுஷ் மாத்ரேவா இருக்கட்டும், சஞ்சு சாம்சன், மோஸ்ட்லி ப்ராபப்ளி அவங்க 2 பேர் தான் ஓப்பனிங் பண்ணுவாங்க. 1 டவுன் ருத்துராஜ் ஆடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஃபாலோடு பை டெவால் ப்ரூவிஸ். சுச்சுவேஷன் தேவைப்படுச்சுன்னா தூபே கூட வரலாம் ஏர்லி ஆன். ஸோ இந்த நம்பர் 5 வந்து வச்சதுக்கு அப்புறம் கார்த்திக் சர்மா வந்து நம்பர் 6ல வருவாரு. பிரசாந்த் வீர் இருக்காரு, மகேந்திர சிங் தோனி இருக்காரு. ஸோ பிரசாந்த் வீரை பொறுத்தவரையும் நீங்க வந்து ஆல்ரவுண்டரா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பட் ஆனா அகைன் அவர் வந்து he has performed extremely well in the domestic இதுல டோர்னமெண்ட்ஸ்ல. how he is going to அந்த எமாலுவேட் அந்த எப்படி வந்து அதே பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஐபிஎல்ல கொண்டு வர போறாரு, அது இருக்கு. அவரை பேங்க் ஆன் 4 ஓவர்ஸா நீங்க எதிர்பார்க்க முடியுமா?
யூ ஆர் ரீப்ளேசிங் ஜடேஜாஸ் பிளேஸ் ஃபார் ஹிம். சோ அது அவரு பண்ணுவாரா? இது எல்லாமே உங்களுக்கு அந்த ஒரு கொஸ்டின்ஸ் மார்க்ஸ் இருக்கு அந்த அந்த இதை பொறுத்த வரையும். இங்க இதுவே வந்து அதுக்கப்புறம் மகேந்திர சிங் தோனி நம்பர் 8 இம்பாக்ட் பிளேயர்னா, நான் சொல்றது யார் யார் சொன்ன, சஞ்சு சாம்சன், ஆயுஷ் மாத்ரே, ருத்ராஜ் கெய்க்வாட், டெவால் பிரவிஸ், சிவம் தூபே, கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர், இம்பாக்ட் பிளேயரா தல தோனி. 8 பேர் இதுலயே ஆயிடுச்சு. இந்த 8 பேர்ல பிரசாந்த் வீரும் சிவம் தூபேவும் நீங்க 4 ஓவர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியே ஆகணும். மிச்சம் இருக்கிற 4 பவுலர் வந்து இம்பாக்ட் பிளேயர் இருக்கனால நூர் அகமது ஷோர் ஷாட், கலீல் அகமது ஷோர் ஷாட், மேட் ஹென்ரி ஷோர் ஷாட். சோ இந்த 3 ஆயிடுச்சு. எக்ஸ்ட்ரா ஒரு பர்சன் வந்து அகில் ஹுசைன் போறீங்களா, ஜேமி ஓட்டன் யூஸ் பண்ண போறீங்களா, இல்ல ஜக்காரி போல்ஸ் போறீங்களா, இல்ல லோக்கல் டேலண்ட் முகேஷ் சௌத்ரி மாதிரி போறீங்களா? இன்கேஸ் நீங்க அகில் ஹுசைன் மாதிரி ஒரு பவுலர் போட்டீங்கன்னா 2 ஃபேஸ் பவுலர் தான் இருப்பாங்க. பேட்டிங் தேர்ட் ஃபேஸ் பவுலரா சிவம் துபே நீங்க யூஸ் பண்ணி ஆகணும். இங்க வந்து இந்த சீசன்ல சிவம் துபே ஜஸ்ட் பேட்டரா இல்ல ஒரு இம்பாக்ட் பிளேயரா நீங்க ஆடினீங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷன் வராது. சிவம் துபே ட்ரஸ்ட் பண்ணணும். இங்க எப்படி சூரியகுமார் யாதவ் வந்து சிவம் துபே ட்ரஸ்ட் பண்ண மாதிரி இங்க வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் சிவம் துபேயோட பவுலிங்க ட்ரஸ்ட் பண்ணியே ஆகணும். இல்லனா சிஎஸ்கே வில் பி ட்ரபிள். அதான் என்னோட இது. இப்போ கோகுல், நான் என்ன கேட்க வந்தேன்னா, இப்போ இந்த பவுலிங்கை பத்தி பேசுறப்போ நீ எந்த பாலா சொன்ன எல்லா பவுலர்ஸும் பார்த்துன்னு வச்சுக்கோங்க, ஆன் எனி கிவன் டே வந்து அவங்களால வந்து பும்ரா மாதிரியோ இல்ல ஹர்ஷ்தீப் மாதிரியோ கண்டெயின் பண்ணி போடக்கூடிய ஒரு பேங்கபிள் பவுலருங்கிறது இல்ல. அட் எனி கிவன் டே ஷியரா வந்து அவங்களால கண்டிப்பா வந்து 38, 37 அந்த மாதிரி ரன்ஸ் போயிடுவாங்களோங்கிற ஒரு பயத்துல தான் இருக்கு. ஸோ அண்ட் இப்போ சிஎஸ்கே சென்னையோட பிச்சும் இந்த வேர்ல்ட் கப்ல பார்த்தா அவ்வளோ ஸ்பின் ஹெவியா இருக்கிற மாதிரி தெரியல. சோ இப்போ பிச்சை வந்து இப்போ ஸ்பின் ஹெவியா மாத்தி அந்த மாதிரி அட்வான்டேஜ் எடுத்துக்க ட்ரை பண்ணுவாங்களா, இல்ல வாட் ஷுட் தே டூ டிஃபரெண்ட்லி இஃப் தே வாண்ட் டு கெட் இன்டு தி டாப் 4? அது போனோம்னா என்ன டிஃபரெண்டா பண்ணணும்? நான் ஆர்சிபி ஃபேன். என்ன பொறுத்த வரைக்கும் ಈ ವರ್ಷ ಸಿಎಸ್ಕೆ ಐಪಿಎಲ್ ಟೂರ್ನಮೆಂಟ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಗೋ ಮುಂಚೆನೆ ಸ್ವಾಹ ಆಯ್ತು. ಸೊ ಇದೇ ಒಂದು ಹೈಲೈಟ್. கொஞ்சம் ஐ ஃபீல் வந்துட்டு அவங்க இப்போ இந்த இன்டர்நேஷனல் T20 எல்லாம் பிச் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல் T20 எல்லாம் விட்டுட்டு ஐ திங்க் இந்த ஐபிஎல் வரும்போதே வந்துட்டு அவங்க ஹோம் டீமோட எது ஸ்ட்ரென்த்தோ அதுக்கு தகுந்தாப்புல தான் அவங்க வந்து பிச்சை இது பண்ணுவாங்க. விச் இன் த பாஸ்ட் ஹஸ் பின் ஸ்லோ ஸ்பின்னிங் பிச்சஸ். ஜடேஜா, அஸ்வின் இருந்த டைம், சிஎஸ்கேல இருந்த டைம். நான் ஏன் இதுக்கு क्वेश्चन கேட்டேன்னா, லாஸ்ட் டைமே வந்து அவங்க வந்து பிச்சை பத்தி அவங்க ஒரு கன்சர்ன் மாதிரி பேசியிருந்தாங்க கோச்சிங் ஸ்டாஃப் சைடுல இருந்து வந்து. அதனாலதான் இந்த क्वेश्चन நாட் டு தி எக்ஸ்டென்ட் தட் கேகேஆர் வந்துட்டு அவங்களுக்கு எந்த பிட்ச் ஸ்டார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல அவங்களுக்கு எங்களோட ஸ்ட்ரென்த்க்கு பிச்சஸ் இல்ல. சோ அகைன் அது கியூரேட்டருக்கும் டீமுக்கும் இருக்கிற இது. கியூரேட்டரை கன்வின்ஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு பிட்ச் தேவை. யூ நீட் டு ஹேவ் தி கியூரேட்டர் ஆன் யுவர் சைடு. கியூரேட்டரை வந்து மீடியால வந்து இது பண்ண முடியாது. யூ கேனாட் கன்ஃபரண்ட் ஹிம் இன் தி மீடியா, பட் அதர்வைஸ் யூ நீட் டு ஹேவ் தி கியூரேட்டர் ஆன் யுவர் சைடு. சோ அதுதான். சாரி, ஏதோ சொல்ல வந்த சொல்லு. இல்ல ஜஸ்ட் டு ஆட் ஆன், அவன் சொன்னால ஸ்பின்னுக்கு ஹெவியான, பட் இது மகேந்திர சிங் தோனி தலைமையிலான இது கிடையாது, சிஎஸ்கே கிடையாது. அதுக்கு தான் வரப்போறேன். என்னதான் யாரு காம்பினேஷன் வந்தாலும் we have seen that லாஸ்ட் 2 டோர்னமெண்டா ஒரு டோர்னமெண்ட்ல பாதி, இன்னொரு டோர்னமெண்ட்ல ஃபுல் அண்ட் இன்ஜுரி கன்சர்ன்ஸ் இருந்தது ரித்துராஜுக்கு. he has not on the captaincy-ல he has kept wanting. so யாரு ரிப்ளேஸ்மெண்ட் வந்தாலும் எலிஸ்க்கு அது கரெக்டா யூஸ் பண்ணணும், which he still have to prove. Rituraj still has to prove in CSK. So அது வந்து ஒரு பெரிய he is going to fill big shoes. So அது ஒரு கன்சர்ன் இருக்கு. that I feel is the biggest concern. And they need to go like சரி bowlingல வந்துட்டு யாரு நம்மள ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாலும் 2 bowler வந்துட்டு அந்த 4 hours fill பண்ணாலும் அவங்க வந்து ஒரு 40-45 எனி டே இந்த 14 மேட்சஸ்ல வந்துட்டு 40-45 போறாங்க அந்த ஒரு 4 hours-ல அசியூம் பண்ணிட்டு they have to அந்த ரன்ஸை வந்துட்டு they need to score in the batting. அந்த பேட்டிங் எனிவே ஸ்ட்ராங். ஸோ அதை அப்படிதான் அவங்க பார்க்கணும்னே தவிர வந்துட்டு ஐ டோன்ட் திங்க் இந்த மாதிரி எல்லிஸோட அந்த ஒரு எல்லிஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து இஸ் நாட் அ பிக் bowler, பட் ஆனா ஹிஸ் வேரியேஷன்ஸை வந்து மீட் பண்ற அளவுக்கு they don't have any bowler in the squad at the moment. ஒன் மோர் திங் வந்து என்னன்னா, இந்த ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து வில் கோ ஃபார் த சேம் இதே கண்டிஷன்ஸ் தான் எதிர்பார்ப்பாரு. லைக் இப்ப T20 நடந்த அதே கண்டிஷன்ஸ் தான். ஈ வில் ரிலை மோர் ஆன் ஃபாஸ்ட் பவுலர் தென் ஸ்பின்னர். பட் ஆனா உங்களுக்கு ஸ்குவாட்ல பார்த்தா இட் இஸ் a டிஃபரெண்ட். உங்களுக்கு ஃபேஸ் பவுலர்ஸ்ங்கிறது ரொம்ப கம்மியா இருக்காங்க. இல்ல குவாலிட்டி ஸ்பேஸ் பவுலர்ஸ் ப்ரூவன் கமோடிட்டிஸ்ல சொல்றேன். குர்ஸ்பனித் சிங்கா இருக்கட்டும், இஸ் டூயிங் வெல் இன் இந்தியா ஏ அந்த டொமஸ்டிக் லெவல்ல ஓகே.
சேம் திங் கோஸ் டு முகேஷ் சௌத்ரி. எல்லாருமே வந்து அன்ப்ரூவன் கமாடிட்டிஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஐபிஎல் நான் சொல்ல வரேன். ராகுல் சாகர் இருக்காரு, இஸ் ஏ பேங்கபிள் ஐபிஎல் ஸ்பின்னர். ஆனா ஒரு ராகுல் சாகர் பத்தின விக்கெட் காலம்ல ரீசன்ட் இயர்ஸ்ல இல்ல. உனக்கு ரன் கண்ட்ரோல் பண்றது தேவையில்ல. யூ ஹேவ் அனதர் சைட் நூர் அகமத் வந்து வில் கெட் த விக்கெட்னா, அப்ப வந்து நீ ராகுல் சாகர் மாதிரியான ஒரு பர்சன் நீ வந்து ஸ்பின் ஹெவியா போகணும்னா, இப்ப இதே மகேந்திர சிங் தோனினா இந்த ரிசோர்சஸ மோர் ஸ்பின் ஹெவி டிபெண்டா போவாரு. போய் ராகுல் சாகர் தைரியமா வந்து சிவம் துபே மூணாவது தேவைப்படுச்சுன்னா அவரை மூணாவது ஃபேஸ் போலரா யூஸ் பண்ணிக்கிட்டு இவங்க ஸ்பின்னர்ஸ் நடுல கேம் ஆட வைப்பாரு. சோ ஏன்னா உங்களுக்கு ஸ்பின் இருக்கு. ஈவன் ஸ்ரேயஸ் கோபாலும் இஸ் அ குவாலிட்டி ஸ்பின்னர், அவரும் நல்லா பண்ணிட்டு இருக்கிறாரு. டொமஸ்டிக்ல சான்ஸ் கிடைக்காது, பட் நான் சொல்றேன் உங்களுக்கு ஸ்பின் ஆப்ஷன்ஸ் அவ்வளவு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பிரசாந்த் வீரா இருக்கட்டும், இவரா இருக்கட்டும், நூர் அகமதா இருக்கட்டும், அகில் ஹுசைனா இருக்கட்டும். அகைன் நீங்க பிக் பண்ண அகில் ஹுசைனும் ஒரு குவாலிட்டி, இது ராகுல் சாகர். சோ ஸ்பின் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு, ஆனா டெத் பவுலிங் ஆப்ஷன்ஸ் கம்மி. நீங்க பிக் பண்ண பவுலர் வந்து ஈவன் டொமஸ்டிக்கா இருக்கட்டும் எல்லாமே வந்து வெரி லெஸ் பிளேயர்ஸ் ஆர் தேர். வெளியில இருக்கிறதுமே சொல்றேன், நாட் ஹேவிங் எ கிரேட் அந்த ஒரு பயமுத்துற லெவலுக்கு எதுவும் இல்லை. சோ என்ன பண்ண போறாங்கன்னு பாக்கணும். ஹவு இஸ் கோயிங் டு மேனேஜ் திஸ் கன்சர்ன், இந்த பெரிய கன்சர்ன். இதை எப்படி அவர் மேனேஜ் பண்ண போறாரு கேப்டன்சில, இதை வந்து அவங்களோட பேட்டிங் வச்சுதான் சரி கட்டணும். அது கரெக்ட் தான். பேட்டிங் ஹெவியா இருக்கிறதுனால மேபி அந்த எஸ்ஆர்ஹெச்சோட டெம்ப்ளேட் எடுத்துட்டு தட்டாலட்டி அடிச்சு 250 அடிச்சு இது பண்ணிக்கலாம்ன்றா பண்ணாலும், பட் பவுலிங் அவ்வளவு கண்டெயின் பண்ற அளவுக்கு யாரும் இல்ல. ரியாலிட்டியா தான். அதான் மேபி நான் ஒன் ஃபைனல் கொஸ்டின் வச்சு நான் வீடியோ க்ளோஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். $1 million கொஸ்டின், தோனி பிளேயிங் லெவன்ல ஸ்டார்ட் பண்ணுவாரா இல்ல இம்பாக்ட் சபா ஸ்டார்ட் பண்ணுவாரா? ஐ ஃபீல் பிளேயிங் லெவன்ல ஸ்டார்ட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஐ பர்சனலி ஃபெல்ட் அவர் இம்பாக்ட் சப்ல தான் இருப்பாரோன்னு ஃபீல் பண்ணேன். ஏன்னா அவங்க கார்த்திக் சர்மாக்கு இல்ல வந்து பிரசாந்த் வீர் மாதிரி அன்ப்ரூவன் கமாடிட்டியா இருந்தாலும் அவங்களுக்கு அவ்வளோ ஹை பர்ஸ் பிலீவ் பண்ணி போயிருக்காங்கன்னா மேபி தே மைட் கோ வித் ஹிம் தோஸ் பிளேயர்ஸ். மேபி தோனி தேவைப்பட்டா உள்ள வரலாங்கிற மாதிரி இருக்குமோ நான் ஃபீல் பண்ணேன். அதனால தான் இந்த கொஸ்டினை வச்சேன். இல்ல கரெக்ட், மோஸ்ட்லி எனக்கு ஆனா தெரியல, மேபி இம்பாக்ட் பிளேயரா கூட வர சான்சஸ் அதிகமா இருக்கு. வேற யாரு இம்பாக்ட் பிளேயர் இல்லாம நீங்க இது பண்ண முடியும்? சிவம் துபே பவுலிங் உங்களுக்கு தேவை, அவரை நீங்க அகைன் இம்பாக்ட் பிளேயரா நீங்க இது பண்ண முடியாது. சோ தோனி ஐ டோன்ட் நோ கம்ப்ளீட்லி ஃபிட்டா என்னங்கிறது இருக்குல்ல, அவருக்கு இன்னும் ஸ்டில் அந்த இதுலயுமே சொல்லிட்டு இருக்காரு, ஸ்டில் ஐ வில் பிளே டில் 60. சிவகார்த்திகேயன் சொன்னதெல்லாம் பார்த்தேன் அந்த இது. அவர் ஆடலாம், அவருக்கு இருக்கிற வரையும் எவ்வளவு ஆடலாம், ஃபிட் இருந்துச்சுன்னா அவர் ராஜ்யம் தான் அது. கரெக்ட் தான். லெட்ஸ் see. யா அத பாப்போம். இந்த வருஷம் சிஎஸ்கேக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாப்போம். ஐ பர்சனலி ஹோப் தே கெட் பேக் த 6th டைட்டில். அதுதான் என்னோட ஆசை. இங்க இருக்கிற கோகுலுக்கு பாலாக்கு ஆசை இருக்கான்னு தெரியாது, பட் எனக்கு அது சீரியஸா ஆசை இருக்கு. பங்காளி நாங்க இருக்கோம்பா, பாப்போம் யாரு மும்பை இல்ல குறுக்க அந்த கௌசிக் வந்தான்னு கோகுலே மறுபடியும் வரானான்னு தெரியல. நாங்க இருக்கோம்னு சொன்னது வந்துட்டு ஆர்சிபி சொல்றியா? சட்டை ரெட் கலர்ல இருக்கு. சட்டை ரெட் கலர் இருந்தாலும் என் விசுவாசம் எப்போதுமே மும்பை தான்டா. நான் ஒருத்தன் போறோம் ஆர்சிபியை. இந்த போன வாட்டி மிஸ் ஆயிடுச்சு இருக்கு, இந்த வாட்டி உங்க 2 பேருக்கும் வைக்கிறோம். நான் இன்னும் ஸ்கெட்யூல் பார்க்கல. போன வருஷம் ஃபர்ஸ்ட் கேம் தானே ஆர்சிபி, போன வருஷம் ஃபர்ஸ்ட் ஆர்சிபி மும்பை கேம்ல வந்துட்டு ஆர்சிபி பொழந்து கட்டினாங்க. இந்த வாட்டி மேட்ச் க்ளோஸ் மேட்ச், அதுலதான் ஹார்திக் பாண்டியா நீங்க உசுப்பேத்தி விட்டதே அந்த மேட்ச் தான். அதுல சும்மா நாங்க மேட்ச் வெளில போயிருப்போம், நீங்க உசுப்பேத்தி விட்டதுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப் போலான்னு பொழந்து பிளே ஆஃப் உள்ள வந்தோம். இருக்கு அதே வெறியோட வரணும். 10 ட்ரோஃபி அடிச்சவங்க சென்னை மும்பை அவையில போயிட்டு நிக்கிறது போன வாட்டி நடந்தது, இந்த வாட்டியும் ரிப்பீட் ஆகும். லெட்ஸ் see என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பாப்போம். இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு, இன்னும் 5 நாள் தான் இருக்கு. இல்லடா வா பரவாயில்ல, புதுசா வந்திருக்கு டிஃபெண்டிங் சாம்பியன். ஒரே ஒரு கப் தான் தம்பி, நாங்க 2 பேர் சேர்ந்தா 10. இல்ல நாங்க காலங்காலமா பேசிட்டோம், சரி உனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம், இப்பதான் உனக்கு சான்ஸ் கிடைக்குது, பேசிக்கோ. 18 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு கப் அடிச்ச டீம் இருக்குல்ல ஐபிஎல்ல, மத்த டீம்லாம் இல்லல்ல அந்த மாதிரி. இன்னும் ஒரு 4-5 டீம் ஐபிஎல் ட்ரோஃபி ஜெயிக்காம தானே இருக்கு. தம்பி தும்பு என்ன படையப்பா நீலாம்பரி மாதிரி நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. துண்டு ஒரு தடவை தான் தவறும், திருப்பி தவறாது. வா பாத்துக்கலாம். நம்ம ஜூன்ல பேசலாம் மறுபடியும் யார் எந்த லெவல்ல இருக்காங்கிறது, அப்ப தெரியும் நமக்கு. ஜூன்ல மேட்ச் வரும்ல, அப்பயே பேசுவோம். கப்பு தூக்கணும் போற சொல்றேன். நாங்க வந்து காஷனாவே சொல்லிடுறோம், இது கொஞ்சம் பயாஸ்டா தான் போவோம். அவ்வளவுதான், இதோட முடிச்சுக்கலாம். இதுதான் எங்களோட பர்சனல் வியூஸ். இது எந்த டீம் ஜெயிக்கும் எந்த டீம் தோக்குங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது கண்டிப்பா பாலா சொன்ன மாதிரி சத்தியமா பயாஸ்டா தான் இருக்கும். எங்களோட கண்டிப்பா எங்களோட சேர்ந்து வீடியோஸை பாருங்க, கண்டிப்பா எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் டு பியாண்ட் பவுண்டரிஸ், லைக், ஷேர். தேங்க்யூ.